தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 8 மற்றும் 9 வயதுடைய சிறுமிகளுக்கு மிட்டாய் வாங்கி கொடுத்து பாலியல் தொல்லை கொடுத்தது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து 2 முதியவர்களுக்கும் தண்டனை வழங்கிய நீதிமன்றம் சிறுமிகளுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் அரசு இழப்பீடு வழங்கவும் உத்தரவிட்டுள்ளது. நெல்லையில் 2500 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக சமூக நலத்துறை விரிவாக்க அலுவலர் கைது செய்யப்பட்டார். பாளையங்கோட்டையை சேர்ந்த மகாலட்சுமி என்பவர் தன்னுடைய மகளின் திருமணத்திற்காக மணியம்மை ஏழை விதவை மகள் திருமண உதவி திட்டத்தில் விண்ணப்பித்துள்ளார். நிலையில் நிதியை பெற்றுத்தர சமூக நலத்துறை விரிவாக்க அலுவலர் பார்வதி மல்லிகா லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடம் மகாலட்சுமி புகார் அளித்துள்ளார். அவர்கள் அளித்த ஆலோசனைப்படி ரசாயனம் தடவிய நோட்டை கொடுத்த போது பார்வதி மல்லிகாவை அதிகாரிகள் கையும் களவுமாக பிடித்தனர். புரட்சி கலைஞர் என்று தற்போது கொண்டாடக்கூடிய மக்கள் விஜயகாந்திற்கு வாக்களித்திருந்தால் அவர் முதலமைச்சராகி இருப்பார் என்று தேமுதிக தொண்டர்கள் மனக்குமுறலை வெளிப்படுத்தியுள்ளனர். காமராஜருக்கு பிறகு அதிக அளவில் மக்கள் கூடியது விஜயகாந்திற்கு மட்டும்தான் என்றும் தெரிவித்துள்ளனர். அவர் அள்ளி கொடுத்தது புரட்சி தலைவர்பாங்க, அதை நமக்கு சொல்லி கொடுத்தது புரட்சி கலைஞர் தான். அவர் எந்த அளவுக்கு செஞ்சாரோ, மக்களை எந்த அளவுக்கு கவர்ந்தாரோ அந்த அளவுக்கு இவரும் அதே அளவுல அவர் ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு இது வரைக்கும் பின்பற்றி அவர் செஞ்ச அளவுக்கு மக்களுக்கு செய்யணும்னு நினைச்சு தான் அரசியலுக்கே வந்தாரு. இதே மாதிரி கூட்டம் எனக்கு சத்தியமா ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சி வராது. ஜெயலலிதா எம்ஜிஆர் கூட வர வாய்ப்பே இல்லை. காமராஜருக்கு அப்புறம் இவருக்கு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது அவரோட மக்கள், இது தமிழ்நாட்டு மக்களோட பாசம் மனசு. அந்த 14 கிலோமீட்டரை கடந்து அவருடைய அலுவலகத்துக்கு இந்த இறுதி சடங்கு கண்டாங்க. அது பெருமையா இருக்கு. இவர் கொடை வள்ளல் கர்ணன், அதை விட சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பாருங்க, அவர் நினைச்சா எப்படியோ ஆகிருக்கலாம். நீங்களாம் இவ்வளவு பேர் இருந்ததுக்கு இன்னைக்கு ஒரு ஓட்டு போட்டுறீங்கன்னா எப்படி இருக்கா தெரியுமா? புரட்சி கலைன்னு சொல்றீங்களே, ஒரு ஓட்டு போட்டீங்கன்னா இன்னைக்கு அவர் சேர்ந்துங்க